உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக குடும்பமாக நினைத்துதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஊக்கத்தொகையை வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். நானும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரனாக அண்ணனாக வந்து இந்த உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வந்திருக்கின்றேன். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இந்தியாவைச் சேர்ந்த சென்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த மனு பாக்கர் என்னும் வீராங்கனை துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்று இந்தியாவின் பதக்கப்பட்டியலை நேற்று தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. கடந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் பொழுது தனது துப்பாக்கியில் ஏற்பட்ட பழுது காரணமாக பதக்கத்தை தவறவிட்ட மனு பாக்கர் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக கடினமாக முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்தியாவுக்கு பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார். கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் பொழுது சிந்திய கண்ணீரை தனது விடா முயற்சியின் மூலமாக 3 ஆண்டுகளில் வெற்றி மலராக மாற்றியிருக்கிறார் மனு பாக்கர். உங்களை சுற்றி இருப்பவர்கள் எத்தனை முட்டுக்கட்டைகளை போட்டாலும் எவ்வளவு இகழ்வான வார்த்தைகளை கூறினாலும் உங்கள் இலக்கை டார்கெட்டை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அவரை போலவே ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற கூடிய வீரர் வீராங்கனை நான் பார்க்கின்றேன். இந்தியாவின் பதக்கப்பட்டியலில் உங்களுடைய பெயர்களும் ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கை இந்த அரசிற்கும் எனக்கும் இருக்கின்றது. இதற்கு தமிழ்நாடு அரசும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் உங்களுக்கு என்றென்றும் உற்ற துணையாக இருக்கும். குறிப்பாக இங்கே வீராங்கனைகள் அதிக எண்ணிக்கையிலே வந்திருக்கின்றீர்கள், கூடுதல் மகிழ்ச்சி. பல்வேறு சமூக தடைகளை எல்லாம் தாண்டிதான் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். பெண் பிள்ளைக்கு இதற்கு விளையாட்டு என்று இன்றைக்கு கேட்கிற இவர்கள் தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அடுப்பூது பெண்ணுக்கு படிப்பதற்கு என்றும் கேட்டார்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் பிள்ளைக்கு வீட்டு படிக்கட்டை தாண்டி என்ன வேலை என்றும் கூட கேட்டார்கள். அந்த கேள்விகளை எல்லாம் கண்டு பயப்படாத பெண்கள் தான் சமுதாயத்தை இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றி இருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நீங்களும் நாளை இடம்பெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும்.